ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜூலை 29 நீச்சலோட ஒரு லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்துட்டு பார்கவிக்கிட்டே பேச போய் அதை அன்புக்கரசி தெரிஞ்சுக்கிட்டு கதவும் மூடி, அதுக்கப்புறமா அறிவுக்கரசி வந்து ஒரே கலாட்டா பண்ணி, ஒரு பக்கம் கதிர் ஜனனின்னு சொல்லி வந்து ஜனனி கழுத்த அறிவுக்கரசி பிடிக்க, அதுக்கப்புறம் கதிர் கத்தி இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு கூப்பாடு போட, அப்புறம் குணசேகரனை வர வைக்க குணசேகரன் ஒரு பக்கம் இது பண்ண மாறி மாறி இது பண்ணி, அதுக்கப்புறம் பார்கவியை அங்கே வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது பார்கவிக்கு அகெயின்ஸ்டாகவே கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஜட்ஜு வந்துட்டு எழுதி வாங்கிக்க சொல்கிறாங்க. அவங்க விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது, இவங்களால அதாவது குணசேகரனால் பார்கவிக்கோ பார்கவி அதாவது எல்லாருனாலையும் வந்துட்டு இங்கே குணசேகரன் வீட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி எழுதி வாங்கிக்க சொல்கிறாங்க. கரெக்டாக குணசேகரன் வீட்லேயே எல்லாரையும் வந்துட்டு எழுதிட்டு பார்கவியை சைன் பண்ண சொல்கிறாங்க. பார்கவி சைன் பண்ணி முடிச்சதும் வந்துட்டு இவரையும் வந்துட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா நீ எப்போவுமே முந்திரி கொட்டை மாதிரி வருவா, இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்க, வா வந்து சைன் பண்ணி குணசேகரன் சொல்ல அவருமே சைன் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் குணசேகரன் ஐயா நீங்களும் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவருமே சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்புறம் பார்கவி கூப்பிட்டு கிளம்புன்ற மாதிரி போலீஸ் சொல்ல பார்கவியும் போகிறாங்க ஜனனி இவங்களோட. அப்போ ஒரு நிமிஷம் பார்கவி அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் விட்டுறாரு. எனக்கு வந்து குணசேகரன் வழக்கம் போல் அவர் தோணியில் வந்துட்டு பார்கவியை மிரட்டுவாருன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி என் பிள்ளை விஷயத்தில் வந்தேன்னா வந்துட்டு உனக்கு சும்மா விட மாட்டேன், இல்லை ஏதாச்சும் வந்துட்டு அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறதே தெரியாத மாதிரி சொல்லி அனுப்புவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.